பேரலை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு செய்திகள் நிறைய இருக்குது. எதை தொடுவது எதை விடுவது அப்படின்னு தெரியாத அளவுக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிடைக்கின்ற கண்டென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு சேனலை ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கெஸ்டாவது பிடிச்சி 10 விதமான தலைப்புகளில் இவங்க பண்ணுற தில்லு முள்ளுகள், சில மோசடிகள், சில ஸ்டிக்கர்கள் இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தணும். அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு எக்ஸ்பிளைனர் மூலமாக சில விஷயங்களை பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பேசுகிறோம். யூஜிசி அப்படின்றத பற்றி நமக்கு தெரியும். இப்போ யூஜிசிக்கு என்னப்பான்னா, யூஜிசி தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுப்பதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கின்ற ஒரு அமைப்பு. மானியம் கொடுப்பதற்காக அப்படின்ற பேரில் அதனுடைய பேரே அதுதானே, கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. தமிழில் சொல்லணும்னா பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. இதுதான் அதனுடைய பேர், இதுதான் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யூனிவர்சிட்டிஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கட்டுப்பாடை விதிக்க ஆரம்பித்து விட்டது யூஜிசி. அதனுடைய வெளிப்பாடு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நல்லா டன்னா ஒரு வாளி வாளியாக இல்லை பேரலாக காவி பெயிண்ட் எடுத்து கொண்டு போய் ஊற்றுறாங்க. காவி பெயிண்டை ஊற்றுறாங்கன்னு சொல்லலாம், மாட்டு சாணியை காய்ச்சி ஊற்றுறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் யூஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அமைச்சர் விஸ்வநாதன் பேசின பேச்சு ஒன்று சர்ச்சையாயிருக்கு. 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம். சர்ச்சையாயிருக்கு இல்லை, அது சர்ச்சை ஆக வேண்டியது தான். அமைச்சர் விஸ்வநாதன் பேசிய ஒரு மோசமான கருத்து அல்லது ஒரு மோசமான அரசினுடைய செயல்பாடு என்பது இப்போது அவருடைய பேச்சில் வெட்ட வெளிச்சமாக, தாவேக்கான்ற கட்சியே ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அதற்கு பிறகு விஜயே ஆர்எஸ்எஸ் அனுப்பிய ஆள்தான் அப்படின்னு ஒரு கருத்து. விஜய் ஆர்எஸ்எஸ் அனுப்பியது அனுப்பவில்லை அப்படின்றத தாண்டி அவருடைய ஃபங்க்ஷனிங் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஐ டிட்டோ பண்ணுவது போலவே தான் இருக்கிறது அப்படின்றத நானும் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இப்போ என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த யூஜிசிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை இன்னைக்கு நேற்று சண்டை இல்லை, நீண்ட கால சண்டை. அதனால பல பல்கலைக்கழகங்களுக்கு நிதியை நிறுத்தி வச்சு யூஜிசி தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களை ஒரு நெருக்கடிக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மை. பல ஆண்டுகளாகவே யூஜிசி வகுக்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளில் நமக்கு மாற்று கருத்துகள் வர தொடங்குகிறது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, துணைவேந்தரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். பாருங்க, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த பல்கலைக்கழகத்தை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. இந்த அதிகாரம் யூஜிசிக்கு இருக்கா அப்படின்னா, யூஜிசிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. மாறாக சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, மாநில அரசாங்கத்துக்கு மட்டும்தான் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ, நடத்த, நிறுத்த இந்த 3 அதிகாரம் யாருக்கு? மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு நீதிபதி ஏகே ராஜன் நீட் தொடர்பான தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொல்றாருன்னா, பல்கலைக்கழகத்தை நிறுவவோ நடத்தவோ நிறுத்தவோ தகுதியற்ற ஒரு அரசு அதில் மாணவர் சேர்க்கையை தீர்மானிக்க எப்படி கடமைப்பட்டதாகும். அப்ப அதுவே பொருந்தாது. முதல்ல இந்த நீட் அப்படின்ற அந்த தேர்வே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாட்சிமைக்கு எதிரானது அப்படின்னு அவர் நிறுவி பேசுறார். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அமைச்சர் விஸ்வநாதன் 3 பேர் கொண்ட குழு ஒன்று அமைப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கணும்னா 3 பேர் கொண்ட செர்ச் கம் செலக்ட் கமிட்டி அப்படின்னு அமைப்பாங்க. அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலை தயாரிப்பாங்க. பலரும் விண்ணப்பிக்கலாம், பலரை இவங்களே பரிசீலிக்கலாம். இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இவங்க ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அதை தமிழ்நாடு அரசும் சான்சலராக இருக்கக்கூடியவரும் பேசி அதை முடிவு செய்வாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய மரபான நடைமுறை. இப்போ இவர் தான், அமைச்சர் விஸ்வநாதன் தான் மரபுகளை எல்லாம் பின்பற்ற மாட்டார் இல்லையா? அப்படி போடுங்க அப்படின்னு எதுல பெண்கள் பாதுகாப்பு மாரத்தான்ல டான்ஸ் ஆடுவார். அப்படி மரபை மீறுறது. அதே போல அங்க யோகா செய்வதற்காக காலை நீட்டி அமர்ந்திருக்கிறாங்க குழந்தைங்க. அவங்கள இவர் இன்னப்ராப்ரியேட்டா டச் பண்றது, மரபை மீறுறது. இந்த மாதிரி மரபு மீறுவது என்பது இந்த காங்கிரஸுக்கோ அல்லது இந்த அமைச்சருக்கோ புதுசு இல்லை. ஏன் இந்த திமுக கூட்டிலிருந்து பிரிஞ்சு போனதே அது மக்கள் கொடுத்த தீர்ப்பின் மரபை மீறுவது தானே. இப்போ மரபை மீறித்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்றதுனால இவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அப்படிதான் இருக்கு.
சட்டத்தை மீறுறாங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களினுடைய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, செர்ச் கம் செலக்ட் கமிட்டியில 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து கவர்னர் அப்பாயிண்டடு, ஒருத்தர் கவர்மெண்ட் அப்பாயிண்டடு, இன்னொருத்தர், இப்படி 3 பேர் தான் மொத்தமே நியமிக்கப்படுவாங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குழுவிலிருந்து தேர்வு செய்து இது பண்ணுவாங்க. இந்த 3 பேர் தான் இருக்கணும். இப்போ ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, போன தடவை 4ஆவதா ஒருத்தரை போட்டு அறிவிச்சாரு. 4ஆவதா ஒருத்தரை போட்டு அறிவிச்சோடனே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 3 பேர் கொண்ட செர்ச் கம் செலக்ட் கமிட்டியை போட்டாங்க. இப்போ இது கிளாஷ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கிளாஷ் வரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். என்னென்ன, சான்சலரினுடைய வைஸ் சான்சலர் அப்பாயிண்டிங் பவரை மாநில அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. நல்லா கவனிங்க, வேந்தர் துணைவேந்தரை நியமிப்பார் என்று இருந்த இடங்களில் மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு துணைவேந்தரை நியமிக்கும் அப்படின்னு எழுதிட்டாங்க. இவ்வளவுதான். வைஸ் சான்சலரை நியமிப்பது, அவரை பதவி நீக்குவது. இதுல எங்கெல்லாம் சான்சலருக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டது. சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டது. அதன் வழியாக சீஃப் மினிஸ்டர் அந்த அதிகாரத்தை செயலாக்குகின்ற இடத்தில் இருக்கிறார். மற்றபடி வேந்தரினுடைய அதிகாரத்தை வேற எந்த இடத்துலையும் பறிக்கல, வேற எங்கேயும் அதிகாரமும் இல்லை பறிக்கிறதுக்கு. இதுல இருந்ததை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டது. அப்போ இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக பலரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி முதல்வரே வேந்தர் அப்படின்னாங்க. எப்படி வேந்தரின் அதிகாரம் துணைவேந்தரை நியமிப்பது என்றால், அந்த துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரத்தை கொண்டது தமிழ்நாடு அரசு, அதற்கு தலைமை முதலமைச்சர், அப்ப அவர் தானே வேந்தர் அப்படின்ற கண்ணோட்டத்தோட அதை வேந்தராக அவர் வந்து ஆக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக, வேந்தர் தானப்பா நியமிப்பாரு, ஆமா இவர் தான் இனிமேல் வேந்தர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொன்னாங்க. உடனே இவர் வந்து இடையில என்ன பஞ்சாயத்தை கூட்டினாருன்னா, வேந்தராக மாநில முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்று முந்தைய அரசு கொண்டு வந்ததை நாங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னாரு. முந்தைய அரசு அப்படி கொண்டு வரவே இல்லை. சாமானியர்கள் அப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக, நியூஸ்ல வந்து தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு இப்படி எழுதுறதுக்காக நீங்களும் அதை செய்யக்கூடாது. அப்ப முதைய தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்க. இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 5 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளோம் அப்படின்னு அமைச்சர் மேலூரை சேர்ந்த மேலூரில் போட்டியிட்ட, அவர் மேலூர்கார் கிடையாது, மேலூரில் போட்டியிட்ட விஸ்வநாதன் வந்து அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இப்படியாக அறிவித்திருக்கிறார். யுஜிசியினுடைய இந்த விதிகளை விஜய் அரசு சட்டத்தை திருத்தாமலேயே சட்டமன்றத்தில் ரிசால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த யுஜிசி விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஏற்கவில்லை அப்படின்றத நம்ம ரிசால்வ் பண்ணணும். அப்படி சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்த விஷயத்தை தாவேகா ஏற்றுக்கொண்டது. எடப்பாடி பழனிசாமியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதை தாவேகா அரசு ஏற்றுக்கொண்டது. பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதை பாஜகவை வீழ்த்தியதாக சொல்லிக் கொள்ளுகின்ற தாவேகா அரசு ஏற்றுக்கொண்டது. பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலை மேடைதோறும் பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியே ஏற்க மறுத்த பல்கலைக்கழக நிதிநிலை குழுவினுடைய வழிகாட்டலை தாவேகா விஜய் அரசு ஏற்றுக்கொண்டது. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்ப இவர் என்ன கேட்டகிரியில விஜய் அரசு செயல்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது யூஜிசி ஒரு ரெகுலேஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன, இனிமேல் இந்த செர்ச் கம் செலக்ட் கமிட்டியில 3 பேர் கிடையாது, 4 பேர். அதுல ஒருத்தர் வந்து யூஜிசி நாமினி. பாருங்க, கவர்னர் நாமினியே தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம், இவன் யூஜிசி நாமினி ஒருத்தரை கொண்டு வர்றான். அப்படி யூஜிசி நாமினியை போட முடியாது அப்படின்னு போன கவர்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானித்தது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு திமுக அரசு நடத்தியது. திமுக அரசும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக அரசு ரொம்ப உறுதியாக இருந்தது, துணைவேந்தர் அதிகாரத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தது. ஏன்,
அந்த பல்கலைக்கழகம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிதியால் உருவாக்கப்பட்டது, தமிழ்நாட்டு அரசாங்கங்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது. அதில் எந்த உழைப்பும் எந்த பங்கும் இல்லாத ஆளுநர் RN ரவி போன்றவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக RN ரவியிடம் இருந்து அந்த துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது. அதுக்கு கையெழுத்து போட ஆளுநர் ரவி மறுத்ததுனால உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி ஆளுநரின் கையெழுத்தே இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறியதாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு தீர்ப்பை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்று வந்தார். அந்த தீர்ப்பை இப்போது ஜோசப் விஜய் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால், அந்த தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன், நான் யுஜிசியினுடைய நாமினியை போட்டுதான் தேர்வு பண்ணுவேன். யுஜிசி நாமினின்றவர் யாரு? இந்த ஸ்ரீதர் வெம்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, சோகோனுடைய ஃபவுண்டர், இந்துத்துவ ஆதரவாளர், சனாதன ஹிந்து. அவர் யுஜிசியில மெம்பரா இருக்கிறாரு. அப்ப அந்த யுஜிசியினுடைய லட்சணத்தை பாருங்க. அந்த யுஜிசியினுடைய சேர்மன் இப்ப அவர் தானு தெரியல, மாமிடாலா ஜெகதீஷ்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் டீச்சர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? டீச்சர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுங்க அப்படின்னாரு. எதுக்கா? மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. மாணவர்களுக்கு ரீல்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதனால நீங்க நிறைய ரீல்ஸ் போடுங்க அப்படின்றாரு. அவங்க காலேஜுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா அல்லது வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் போடணுமா? அப்புறம் அவர் இருக்கும்போது தான் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த யூஜிசியில் மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்தது. அதில் கர்மா, தர்மா, சாம, தான, பேத, கண்ட இதெல்லாம் மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மாடியூலே கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி சங்கிமயமாய் போன யுஜிசியினுடைய நாமினியை போட்டு தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம். அதை வாயை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. இப்ப இந்த தாவேகா அரசு யாருடைய தூண்டுதலில் இயங்குகின்ற அரசு தெரியலையே. ஒருவேளை எழுச்சி தமிழர்கிட்ட இதை கேட்டோம்னா அதை உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும்னு இதற்கும் சொல்லுவாரா? இல்ல இதை கேள்வி கேட்டால் கவர்னர் ஆட்சி வந்துருமா? இது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறாருங்க கடுமையா. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள். இதிலெல்லாம் நாம எல்லோரும் ஒருமித்த குரல்ல நின்று கருத்து தெரிவிக்கணும். இந்த உத்தரவு, அதாவது தமிழ்நாடு அரசு நியமித்துள்ள இந்த சர்ச் கம் செலக்ட் கமிட்டியை உடனடியாக, இது குறித்து இன்னைக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் கேட்கிறாங்க. உடனே பக்கத்துல ஒரு அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாருங்க அந்த அதிகாரி? அவர் சொல்றத அப்படியே இவர் பேசுறாரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏற்கனவே வருவாய்த்துறையில மூத்த அதிகாரியாக பணியாற்றியவர். இதெல்லாம் தெரியாதா? யூஜிசி மேட்டர்னு தெரியாதா? ஒரு ஹெல்த் மிஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்னு தெரியாதா? அது தனியா பேசுவோம். அவர் இன்னைக்கு இந்த நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட்டை கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு. அதனுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது தனியா ஒரு வீடியோவை போட்டு விளக்குவோம். இந்த மேட்ரு பல்கலைக்கழக மேட்டரில் துணைவேந்தர் தொடர்பான கேள்வி கேட்டபோது அது உரிய துறையினரோடு கலந்தாலோசித்து பதில் சொல்லுவோம். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எல்லா துறைகளும் கருத்து சொல்ல வேண்டிய விஷயம். இதுல இவ்வளவு மெத்தனமா பதில் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஓடி வருவாரு சிடிஆர் நிர்மல்குமார். எங்க அவரு? எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வருவாரு. எங்க அவரு? அப்ப இந்த அரசு நாம கடுமையாக போராடி பெற்ற உரிமைகளை சர்வ சாதாரணமாக தாரை வார்த்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகளே, தயவு செய்து இதை தட்டி கேளுங்கள். இல்லாவிட்டால் கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக தமிழ் சமுதாயத்தை மாற்றுவதற்கு பார்ப்பன பணியா ஆதிக்க கும்பல் பாசிச வெறியோடு காத்திருக்கிறது. அவர்களுக்கு தமிழர்களை இரையாக்கி விடாதீர்கள்.